ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் பப்பாளி பழ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லா பழுத்த பப்பாளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீனி வச்சுருக்கோம். இதோட 2 எலுமிச்சம்பழம் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் சேர்க்க போகிறது ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் சாறை நமக்கு போதுமாக இருக்கும். இந்த 3 பொருட்களையும் பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஜாம் செய்ய போகிறோம். நான் சீனியோட அளவு சொல்லலை, ஏன்னா பப்பாளி பழ பல்ப்பு எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம சீனி சேர்க்கணும். இப்போ இந்த பப்பாளி துண்டுகளை நம்ம ஒரு பல்ப் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட பப்பாளி பழ பல்ப்பு ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருவோம். அதுக்காக நம்ம ஒரு கப்பில் மெஷரிங் கப்பில் ஊற்றிடுறேன். 1 கப் இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஜாரில் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் மெஷர் பண்ணிடுவோம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு. 1/2 கப் இருக்குது. ஸோ மொத்தம் 1.5 கப்பு நம்ம பப்பாளி பழ பல்ப் எடுத்திருக்கோம். இதையும் நம்ம அந்த பவுலில் சேர்த்து வச்சிடலாம். இப்போ நம்ம சீனியோட அளவை பற்றி பார்க்கலாம். எந்த கப்பில் நீங்கள் பப்பாளி பழ பல்ப் எடுத்தீங்களோ அதே கப்பு தான் சீனி எடுக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். அப்போ தான் அளவு மாறாது. 1.5 கப்பு சீனி எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டுமே ஈக்குவல் அளவாக இருக்கணும். 1.5 கப்பு பப்பாளி பழ பல்ப் எடுத்தோம், அதே மாதிரி 1.5 கப்பு சீனி எடுத்துக்கலாம். 1.25 எடுத்தால் கூட ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நல்ல இனிப்பு சுவை வேணும்னு நினைக்கிறவங்க 1.5 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நம்மளோட பாத்திரத்தில் இந்த பப்பாளி பழ பல்ப்பை விட்டுருவோம். உடனே கிளற ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம சீனி சேர்க்கலாம். இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி 1.5 கப்பு சீனி நான் சேர்க்க போகிறேன். ரெண்டுமே சம அளவு. பப்பாளி பழம் 1.5 கப்பு, இதுவுமே 1.5 கப்பு. 2 சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நல்லாவே கிளறி விட்டுட்டு இருக்கணும். இது செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டியது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டாக வந்துடும், நல்லாவே இருக்காது. ஸோ ரொம்ப கவனமாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு. இது கடைசி ஸ்டேஜ் ஆகிற டைமில் இதோட கலர் மாறிடும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். அதை வச்சு நம்ம நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கலாம். பாருங்கள், ஓரளவு குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போது 1.5 மூடி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருவோம். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப கவனமாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது ஜாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அதில் நம்மளோட ஜாமை விட்டு பார்த்தோன்னா அந்த ஜாம் கீழே கிளாஸில் போயிடணும். போயிடுச்சுன்னா நம்மளோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு. அது சப்போஸ் மேலே இருந்ததுன்னா ரெடி ஆகலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். கீழே போயிடுச்சு. நம்மளோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு. கீழே அப்படியே ஜாம் இருந்துடும், அது தண்ணீர் மிக்ஸ் ஆகாது. சரி, இப்போ நம்ம ஜாமை ஒரு பவுலில் எடுத்துருவோம். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர் எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம வீட்டில் சப்பாத்தி இல்லைன்னா ப்ரெட்டு என்னென்ன பொருட்கள் கூட நீங்கள் ஜாம் சாப்பிடுவீங்களோ எல்லா கூட தான் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இதில் எந்த கெமிக்கலும் நம்ம சேர்க்கலை. நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நான் ப்ரெட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களோடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதோட இது டேஸ்ட் கூட ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.